Hi friends, நம்ம லாஸ்ட் வீடியோவில் சூப்பரான ஒரு டிசைனோடு தான் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் ஹவு இட்ஸ் ஒர்க் பேஜ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் நம்ம மிஸ் பண்ணின இந்த ஐகான்ஸையும் நம்ம போட்டாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு FAQ பேஜ் வந்துட்டு எப்படி பில்ட் பண்ணுறங்கிற சம்மந்தமாக தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்டா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன செய்துக்கிறேன், ஸோ இங்கே FAQ பேஜ் வந்து நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவை கண்டினியூவாக பார்த்துட்டு வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதில் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பில்ட் பண்ண பார்ப்போம். ஸோ as யூஷுவல் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த FAQ பேஜ் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு கம்போனன்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபுல் பேஜ் லே அவுட்னு சொல்கிற கம்போனன்ட், ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம கிளாஸ் நேமை கால் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் நேம் கால் பண்ணும்போது நான் இங்கே கொடுக்கேன் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், அதே மாதிரி ஃப்ளெக்ஸ் காலம். என்னென்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்ததும் ஆட்டோமேட்டிக்காகவே பக்கத்தில் எல்லா கண்டென்ட்டும் வந்துடும். பட் நமக்கு அப்படி தேவையில்லை, நமக்கு டாப் பார் மேலேயும் அதுக்கப்புறம் நம்மளோட கண்டென்ட் கீழேயும் இருக்கணுங்கிறதால நம்ம என்ன செய்கிறோம், இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் காலம்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட டாப் பாரை கால் பண்ணிக்கிறேன். டாப் பார் செல்ஃப் க்ளோசிங் டேக் கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட பேஜை நம்ம என்ன செய்கிறோம், சேவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு தரம் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பில்ட் எல்லாமே இந்த கம்பைலிங் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிட்டுன்னு சொன்னால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அங்கே அவுட்புட் வந்துட்டு வரக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஒரு பெரிய சேஞ்ச் பண்ணதால் ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும் வந்துட்டு இது நமக்கு பில்ட் ஆகி வரதுக்கு. ஸோ அவங்களோட கம்ப்யூட்டர் ரொம்ப ஃபாஸ்ட்டான கம்ப்யூட்டர்ஸ் இருக்குமா இருந்தால் ஸோ ஃபாஸ்ட்டாக ஈஸியாகவே ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ அது கம்பைல் ஆகி வரும் வரைக்கும் நம்ம அடுத்த லைன்ஸ் ஆஃப் கோட்ஸை வந்து நம்ம எழுதிக்கலாம். ஓகே ஃபைன், கம்பைல் ஆகி வந்துடுச்சு. ஸோ இந்த கம்ப்யூட்டரும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இல்லையா. ஸோ ஓகே ஃபைன். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ ஹோம், அதே மாதிரி ஹவு இட்ஸ் ஒர்க், அதே மாதிரி FAQ. ஸோ இந்த பேஜுக்கும் நம்ம என்ன செய்துட்டோம், இங்கே வந்தாச்சு. இப்போது நான் இதுக்குள்ளே தான் என்ன செய்ய போகிறேன்டா, இந்த பேஜில் இதை கொண்டு வந்து போட போகிறேன். ஸோ FAQக்குரிய கண்டென்ட் எல்லாமே நம்ம இங்கே தான் போட போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன செய்கிறேன், div.body container பேர் கொடுக்கேன். சரிங்களா. அதோட ஃப்ளெக்ஸ் grow 1 ஏன் ஃப்ளெக்ஸ் grow 1 கொடுக்கும், என்ன டாப் பார் தவிர்ந்த மிச்ச எல்லா ஏரியாவையும் இவர் என்ன செய்துக்குவார், எடுத்துக்கணுங்கிறதுக்காண்டி நம்ம அப்படி கொடுக்கும். ஸோ கொடுத்ததும் அடுத்தது என்ன செய்ய மாட்டா, கண்டிப்பாக டிஸ்பிளே ஃப்ளெக்ஸும் கொடுத்துக்கணும். தென் அலைன் ஐட்டம்ஸ் சென்டர், தென் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுத்துட்டு டேப்பை ப்ரெஸ் பண்ணிவிட்டா நமக்கு தேவையான கிளாஸஸ் எல்லாமே இதுக்குள்ளே அட் ஆகிடக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இந்த FAQ இருக்கிற ஒரு கண்டெய்னர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ div டாட் கிளாஸில் FAQ கண்டெய்னர் அது கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், நமக்கு எவ்வளோ டைட்டில் கொடுக்கணும், நம்ம டைட்டில் கொடுக்குறதுக்கு ஆல்ரெடி கம்போனன்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நான் என்ன செய்கிறேன்னா அதுக்கு அந்த கம்போனன்ட் கால் பண்ணுறேன், டைப்போகிராஃபி கால் பண்ணிவிட்டு இதோட டெக்ஸ்ட் வந்துக்கிட்டு டைப் பண்ணிக்கலாம். frequently asked questions. FAQs அது கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா டைப்பில் H3ன்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். பர்ஃபெக்ட். ஸோ நாம் என்ன செய்கிறோம், இங்கே டெக்ஸ்ட்டை வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போது எடுத்துக்கணும் வந்து பார்த்தா, ஸோ பாருங்கள் frequently asked questionsங்கிறது வந்துச்சு. ஸோ இதுக்கு கீழே நம்மளோட கண்டென்ட்டை போடும்போது இது சென்டரில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு என்ன செய்யும், அலைன் ஆகிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், ஒரு கம்போனன்ட் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ இங்கே பூட்ஸ்ட்ராப்புங்கிற கம்போனண்ட்டுக்குள்ளே நம்ம எதுவுமே இது வரைக்கும் க்ரியேட் பண்ணலை. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்டா, அந்த கம்போனண்ட்டை தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம்.
ஓகேங்களா. ஸோ நான் இங்கே போயிட்டு என் ஃபோல்டரில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் ஆப்ஷன் கொடுக்கேன். எனக்கு ஃபைல் இங்கே காட்டுது. நான் இங்கே டைப் பண்ணிக்கிறேன் அப் கொஷின்ஸ்ன்னு சொல்லி. ஸோ இது நீங்கள் பூட்ஸ்ட்ராப்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே பூட்ஸ்ட்ராப்பில் இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து தான் எந்த ஆப்புக்கு தேவையான தீமில் நான் என்ன செய்ய போகிறேன், சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். ஸோ .jsx அதை கொடுத்துக்கலாம். ஸோ FFC க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் const style equal அது சிம்பிளாக SCன்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு அந்த இது வந்துடும். ஸோ ஸ்டைல் டேப் இதில் div ஒன்று கொடுத்துக்குவேன். தென் ஃபைன். இதுக்கு தேவையான இம்போர்ட் நம்ம மேலே எழுதணும். ஸோ நீங்கள் மேலே போய் டைப் பண்ணியும் இம்போர்ட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இதுக்கு பின்னுக்கு கேஸரை வச்சுட்டு கண்ட்ரோலோட ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னு சொன்னாலும் பர்ஃபெக்டாக உங்களுக்கு என்ன செஞ்சிருமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேலே தேவையான இம்போர்ட் வந்துட்டு வந்துடும். தென் ஃபைன். அதுக்கப்புறமா நான் என்ன செய்ய போகிறேன், இந்த கோட்ஸை வந்து நம்ம ப்ரப் பண்ணிக்க போகிறோம். இந்த ஸ்டைல் கம்போனன்ட்ஸை வச்சு கொடுத்தாச்சு. இப்போது இங்கே இந்த யாராவது கால் பண்ணும்போது அதை ரீயூசபிளாக மாற்றுறேன்னு சொல்லி ஸ்ட்ரக்சரிங் பண்ணிவிட்டு லிஸ்ட்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு ஓப்பன் க்ளோஸ் பாக்ஸ் ப்ராக்கெட் கொடுத்துருவோம். ஓகேங்களா. ஸோ நான் இதை கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே நமக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்களேன்னு சொன்னால் இந்த கால் பண்ணிவிட்டு என்ன லிஸ்ட் தந்தாலும் அந்த லிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட இந்த கம்போனன்ட் வந்துட்டு ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன செய்கிறேன், பூட்ஸ்ட்ராப் கிளாஸை ஃபஸ்ட்டு கால் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப்பில் அது இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணதும் இது வந்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் ஓப்பன் டேக் க்ளோஸ் டேக்குங்கிற வேயில் நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதில் நான் என்ன செய்துக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஆக்டிவாக, அதாவது ஏதாவது கீஸ் நமக்கு ஆக்டிவாக இருக்கணும்னு சொன்னால் நான் என்ன செய்கிறேன், டிஃபால்ட் ஆக்டிவ் கீஸ் வந்துட்டு 0வாக இருக்கணும். அதாவது முதலாவது இது வந்துட்டு ஓப்பன் ஆகிருக்கணும். ஸோ ஆக்டிவாக இருக்கணுங்கிறதுக்காண்டி கொடுக்கணும். கொடுத்ததும் இதுக்குள்ளே நீங்கள் நார்மலாக நான் இப்போ என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஒரு டம்மி அவுண்ட் செய்து பார்க்கலாம். சரி, quotient டாட் இங்கே வந்துட்டு ஐட்டம். ஓகேங்களா. ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு இவருக்குள்ளே நான் என்ன செய்கிறேன், ஸோ ஒவ்வொரு ஐட்டம்ஸ் நம்ம ஆட் பண்ணக்கிட்டவாகவும் இது ரிப்பீட்டட் ஆகி வரும். வந்துட்டு quotient டாட் ஹெட் இதுக்குள்ளே நம்மளே டைட்டில் கொடுக்கணும். சும்மா இப்போதைக்கு டம்மியாக டைட்டில்னு சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் டாட் பாடி இதுக்குள்ளேயும் பாடின்னு சொல்லி சும்மா டம்மியாக ஒரு டெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த கம்போனண்ட்டை நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே இதுக்கு கீழே கால் பண்ண போகிறோம். நம்மளோட FAQக்கு கீழே வந்து நம்ம இவரை கால் பண்ணிக்க போகிறோம். ஓகே, கால் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கம்பைல் ஆகி வந்த உடனே ஸோ இதோட அவுட்புட்டை பார்த்தீங்களா இருந்தால் ஸோ ஒரே ஒரு FAQ தான் வந்து இப்போ பாருங்கள், டைட்டில் அதுக்குள்ளே பாடி. ஸோ இப்போ நம்ம இப்போதைக்கு நம்ம ஒன்று தான் கொடுத்துருக்கோங்கிறதால நமக்கு என்ன செய்யுது, அந்த மாதிரியான ஒரு அவுட்புட் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான மாதிரி கண்டென்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் ஒரு ஃபங்க்ஷனை நான் மாற்றி எடுக்க போகிறேன். ஸோ FAQ பேஜுக்கு வரேன். இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். const get FAQ list அதை கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் ரோ மார்க் ஸோ கேர்ள் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இங்கே இவரை ரிட்டர்ன் பண்ண போகிறாரு, ஒரு JSON ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ண போகிறாரு. ஸோ JSON ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே நிறைய டெக்ஸ்ட் வந்துக்கிட்டு நம்ம டைப் பண்ணி எடுக்கணும். ஸோ நான் என்ன ஆர்டரில் டைப் பண்ணிக்கிறேன்னா ஆல்ரெடி டைப் பண்ணிக்கிறத பேஸ்ட் பண்ணிக்கிறேன்னு பாருங்கள். ஸோ ஒவ்வொரு சிங்கிள் இப்போ இது ஒரு ஐட்டம். ஸோ அதுக்குள்ளே ஹெட் இருக்குது, அதே மாதிரி பாடி இருக்குது, அதே மாதிரி ஹெட் இருக்குது, பாடி இருக்குது. இந்த மாதிரி கமா பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக வரக்கூடிய மாதிரியான டெக்ஸ்ட், அதாவது ஃப்ரீக்வெண்ட்டான கொஷின்ஸையும்
அதோட ஆன்சர் சைடு நம்ம இங்கே கொடுத்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்துட்டு ஈஸியாகவே அதை பார்த்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் இங்கே என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோலோட ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணி இந்த லிஸ்ட்டுக்கு நான் அதை கொடுக்குறேன். கெட் எஃப்ஏக்யூ லிஸ்ட்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணதும் அதை ரிட்டர்ன் பண்ணுற டேட்டா என்னையாக இருக்குமென்னு சொன்னால் ஒரு அரேயாக இருக்கும் வந்துட்டு. புரியுதுங்களா? அதாவது ஜேசன் ஆப்ஜெக்டாக இருக்கும். ஸோ அந்த டேட்டா நம்மட இந்த எக்வேஷன்ஸில் வந்துக்கிட்டு போய் பாஸ் பண்ணணும்னு சொன்னால் நான் கண்ட்ரோலை கிளிக் பண்ணிவிட்டு இதை கம்போனண்ட்டை கிளிக் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு இங்கே அது மூவ் ஆகி போயிடும். ஸோ சும்மா கிளிக் பண்ணிங்கன்னா போகாது, கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணும்போது ஈஸியாகவே அது போயிடக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் என்ன செய்கிறேன்டா, இந்த ஐட்டம்ஸ் இருக்கிற அவ்வளோத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே ஓப்பன் கர்லி பிராக்கெட் க்ளோஸ் கர்லி பிராக்கெட் கொடுத்துட்டு ஸோ லிஸ்ட் டாட் மேப் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்ததும் இதுக்குள்ளே ஒவ்வொரு ஐட்டம் வந்துட்டு இதுக்குள்ளே தான் நமக்கு வரும். சரிங்களா? அதோட ஐன்னு சொல்கிறேன். சாரி, இது ஒரு ப்ராக்கெட் பண்ணிக்கணும். மெயினாக கால் பேக் ஃபங்க்ஷன் தான் நமக்கு கொடுக்கணும். கொடுத்துட்டும் ஐங்கிறது வந்துக்கிட்டு நம்மளோட ஒரு இண்டெக்ஸ் பொசிஷன்ஸும் வரும். ஒரு டேட்டாஸை நம்ம எடுக்கும்போது வரக்கூடிய இண்டெக்ஸ் பொசிஷன் நமக்கு அங்கே ப்ளேஸ் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். நான் என்ன செய்கிறேன், மற்ற கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு லூப் ஒன்று நமக்கு க்ரியேட் ஆகிட்டு, அதாவது மெப் வந்துட்டு நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே நான் ஒவ்வொரு வாட்டியும் இங்கே ஐட்டம் டாட் இப்படி கொடுக்காம ஐட்டம் டாட் ஹெடர் open close bracket item dot body. ஸோ நான் இப்படி கொடுத்தாலும் ஒர்க் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பை டிஃபால்ட்டாக அது டிசைனில் பாருங்கள் வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. பட் எல்லாமே கிளிக் ஆகுது. அதுக்கு ரீசன் என்னங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? பட் இப்போதைக்கு நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி தான் நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஆனால் அதே வேயே நம்ம இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக செய்கிறேன்டா இதையும் நம்ம டிஸ்ட்ரக்சரிங் பண்ணலாம். ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட் கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக நமக்கு என்னென்ன டெக்ஸ்ட் வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்குற இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே என்ன பேர் இருக்கோ அதில் எது நமக்கு தேவையோ அதை மட்டும் நம்ம கால் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹெட்டரை கால் பண்ணியிருக்க முதலாவதாக கமா பண்ணிவிட்டு பாடியையும் கால் பண்ணிட்டோமாக இருந்தால் நம்ம இந்த ஐட்டம்ங்கிறது நம்ம திருப்பி மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு டிசைனை நமக்கு என்ன செய்ய மாட்டா இது இருக்குது. அடுத்தது என்ன விளக்கம்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் இங்கே ஈவன் கீங்கிற ஒரு ஆள் கொடுக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன செய்கிறேன், இந்த இண்டெக்ஸை கொடுத்துக்கிறேன். அட் த சேம் டைம் கீ என்று சொல்லி ஒன்றும் கொடுக்கணும். ஸோ இது ரியாக்டுக்குரியது. ஸோ ஈவன் கீங்கிறது வந்துக்கிட்டு இந்த பூட் ஸ்டாப்பில் இருக்கிற இந்த கம்போனண்ட்டுக்குரியது. ஸோ நான் ரெண்டு பேருக்குமே இந்த வேலையை கொடுத்துட்றேன். ஸோ இந்த ஐங்கிறத கொடுத்து விடுறேன். ஸோ அப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் வேறு வேறு கீ வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆள் மட்டும்தான் நமக்கு என்ன செய்வார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆவார். நம்ம கிளிக் பண்ணக்க அது ரிலேவெண்ட்டான ஆட்கள் மட்டும் ஓப்பன் ஆவாங்க. ஏற்கனவே நம்ம எதுவுமே கொடுக்காததால் எந்த ஹெட்டரை கிளிக் பண்ணாலுமே எல்லாருமே நமக்கு என்ன செய்தாங்க, எக்ஸ்பேண்ட் ஆகிருந்தாங்க. பட் இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்னா நமக்கு தேவையான மாதிரி நம்ம ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். ஸோ முதலாவதாக நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி பாருங்கள், வித் 1000 பிக்சல்ஸ் கொடுக்கேன். 1000 பிக்சல்ஸ் உங்களுக்கு கூடன்னு சொன்னால் நீங்கள் குறைச்சி கொடுக்கலாம். ஸோ நான் இந்த ஸ்க்ரீன் சைஸுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி நான் என்ன செய்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் கொடுக்குறேன் 1000 பிக்சல்ஸில். ஸோ அப்போ கொடுக்கக்கிட்ட வாங்கி நடக்கும். ஏற்கனவே என்ன நடந்தது, நம்ம இது ஹைடாக இருக்கும்போது கொஞ்சம் சின்னோண்டாக இருந்துச்சு. நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணக்கிட்ட கொஞ்சம் பெருசாகிடுச்சு இல்லையா. ஆனால் இப்போது ஃபிக்ஸ்டாகவே வந்துக்கிட்டு பெருசாக இருக்குது. ஸோ ஸ்க்ரீன் சைஸ் மாறும்போது நம்ம மீடியா குவர் யூஸ் பண்ணி அவரை என்ன செய்துக்கலாமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துக்கிட்டு இந்த கம்போனண்ட்டை நம்ம கொண்டாந்து போட்டுட்டோம். பட் நம்மளோட கலர் தீமுக்கும் நம்ம செய்தெடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாங்க. அடுத்த வீடியோவில் இது எப்படி நம்மளோட தீமுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறேங்கிற ரிலேட்டட் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.